ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்க குரங்கு பெடல் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படத்தோட ரன் டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 மணி நேரம் வருது. இந்த படத்தை கமலக்கண்ணன் டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுல ஒரு 4-5 சின்ன பசங்க அவங்கள தவிர்த்துட்டு ஆலி வெங்கட் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். இந்த படத்தோட கதைகளுமே பார்த்தீங்கன்னா 80களில் நடக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. 80ஸ்ல ஒரு கிராமத்துல இருக்க பசங்க ஸ்கூல்லாம் லீவ் விட்டு சம்மர் ஹாலிடேஸ்ல என்னெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தான் இந்த கதை போகுது. அந்த ஏஜ்ல இருக்க பசங்க அந்த டைம்ல ஒரு சைக்கிள் ஓட்டி கத்துக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அதே தான் இந்த படத்துல வர மாரியப்பனும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் முடிவு பண்றாங்க. ஆனா அந்த டைம்ல பாத்தீங்கன்னா எல்லாராலையுமே ஒரு சைக்கிள் கூட வாங்க முடியாத நிலைமையில தான் இருப்பாங்க. அதனால வாடகை சைக்கிள் எடுத்து தான் ஓட்டுவாங்க. அந்த வாடகை சைக்கிள் எடுக்கிறதுக்கும் 1 மணி நேரம் 2 மணி நேரம் அதுக்கு தனியா நம்ம காசு கொடுக்கணும். அந்த காசுக்கு பசங்க என்ன பண்றாங்க, அதனால என்ன பிரச்சனைலாம் வருது அப்படின்றதெல்லாம் ரொம்ப நீட்டா காமிச்சிருக்க படம் தான் இந்த குரங்கு பெடல். இப்ப இந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். இந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ் பாத்தீங்கன்னா இந்த படத்தோட கதைக்களம் தான். கண்டிப்பா இந்த படத்தோட கதைக்களம் 80s 90ஸ்ல பிறந்த பசங்களோட பழைய ஞாபகங்கள்லாம் அப்படியே கொண்டு வருதுன்னு சொல்லலாம். அந்த டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு சைக்கிளை ஓட்டணும்னாலே அதுக்கு வாடகை சைக்கிள் தான் எடுத்தாகணும். இன்னைக்கு சின்ன பசங்களுக்கு கிடைக்கிற மாதிரி குட்டி சைக்கிள், அதுக்கப்புறம் ஒரு சைக்கிள், அதுக்கப்புறம் ஒரு சைக்கிள் எல்லாம் கிடையாது. மிஞ்சி போனா அப்பா ஒரு சைக்கிள் வச்சிருப்பாங்க. அதுவும் இல்லாதவங்க வாடகை சைக்கிள் தான் எடுத்து கத்துப்பாங்க. அதுவும் அங்கேயும் உங்களுக்கு ஃபுல் டைம் சைக்கிள் எல்லாம் கிடைக்காது. எப்பனா ஒரு வாட்டி கிடைக்கும். நம்ம காலையில போய் சொன்னா காலையில ஒரு 2-3 சைக்கிள் இருக்கும், அது போயிருக்கும். அடுத்து 1 மணி நேரம் கழிச்சுவா 2 மணி நேரம் கழிச்சுவான்னு சொல்லி தான் அனுப்புவாங்க. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா 2 ரூபாய் இருந்தது 1 ஹவருக்கு. இந்த மாதிரி தான் சைக்கிள் ஓட்டி கத்துக்கிட்டாங்க எல்லாருமே. அதெல்லாம் இந்த படத்துல ரொம்ப சூப்பரா தத்ரூபமாவே காமிச்சிருக்காங்க. அந்த 2 ரூபாய்க்கு நம்ம என்னெல்லாம் பண்ணிருப்போம் அப்படின்றது நமக்கு தெரியும். அதே மாதிரி அந்த பசங்க என்னெல்லாம் பண்றாங்க அப்படின்றதெல்லாம் ரொம்ப நீட்டாவே காமிச்சிருக்காங்க. அதுலயும் பல பேருக்கு சைக்கிள் ஓட்டவே தெரியாது. பெரிய ஆளுங்களுக்கும், ஏன் இன்னைக்கு வரைக்குமே நிறைய பேருக்கு தெரியாது. அவங்களாம் ஏன் கத்துக்கல, அவங்களுக்குலாம் என்ன பேரு அப்படின்றதெல்லாமோ ரொம்ப சூப்பரா ஒரு கேரக்டர் மூலியமா காமிச்சிருக்காங்க இந்த படத்துல. அது மூலியமா இவங்க படத்துல பண்ற காமெடி எல்லாமே ரொம்ப சூப்பரா அல்டிமேட்டாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஒரு வில்லேஜ் அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும்ன்றது ரொம்ப நீட்டாவே காமிச்சிருக்காங்க. பசங்க அந்த டைம்ல டூரிங் டாக்கீஸ் போய் படம் பார்த்தா அது எப்படி இருக்கும், அங்க என்னெல்லாம் இருக்கும், அந்த சூழ்நிலை எப்படி இருக்கும்ன்றதையும் ரொம்ப நீட்டாவே காமிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட சொல்ல போனா 80s 90ஸ்ல நம்ம என்னெல்லாம் கண் முன்னாடி பார்த்தோமோ அதை அப்படியே தத்ரூபமா இந்த படத்துல காமிச்சிருக்காங்க. படத்துல வர எமோஷனல் சீன்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அது அப்பா பையன் பாசமா இருக்கட்டும், ஒரு சைக்கிள் ஓட்டுறதுக்கு என்னென்ன பிரச்சனைலாம் வருதுன்ற அந்த விஷயத்த காட்டுறதா இருக்கட்டும், அப்பாக்காக பையன் சப்போர்ட் பண்ணும் போதா இருக்கட்டும், எல்லாத்தையுமே தத்ரூபமா காமிச்சிருக்காங்க. அது நம்ம கனெக்டும் ஆகுது. இந்த படத்தோட மிகப்பெரிய நெகட்டிவா நான் பாக்குறது என்னன்னா டியூரேஷன் தான். கொஞ்சம் லெங்க்தியா எடுத்துட்டாங்களோன்னு தோணுச்சு. கிட்டத்தட்ட 2 மணி நேரம் போகுது. என்ன ஒரு 1/2 மணி நேரம் கட் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் சூப்பரான ஒரு படமாவே இருந்திருக்கும். இந்த படம் யாரெல்லாம் பார்க்கலான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா 80s 90s கண்டிப்பா பார்க்க வேண்டிய படம். உங்க பசங்களுக்கும் கண்டிப்பா இந்த படத்தை காட்டுங்க. ஒரு நல்ல படம் தான். இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.